அப்பப்பா அந்த குழந்தைங்க என்னமா சேட்டை பண்றாங்க அப்படின்னு இந்த டைம்ல எல்லா பேரண்ட்ஸும் அவ்வளோ பேஜாரா இருப்பீங்க. அவங்க சேட்டை பண்றதுக்காக எனர்ஜி வேணுமா இல்லையா? அதனால சாயங்காலம் டைம்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா தண்ணியில கரைச்சி எடுத்துட்டு சூப்பரான டேஸ்டியான ஒரு கூழ் பண்ண போறோம். பண்றதுக்காக ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா மாவை ஊத்திக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கோதுமை மாவை உள்ள ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்வீட்டுக்காக தேவையான அளவுக்கு வெல்லத்தை நான் வந்து நல்லா நொறுக்கி வச்சிருந்தேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு இப்போ அது கூடவே நான் கடைசியா 2 ஏலக்காவை நான் நல்லா தட்டி வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணி கடைசியா இறக்க போற டைம்ல 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணா அவ்வளோ டேஸ்டியான அட்டகாசமான ஹெல்த்தியான நம்மளுடைய கூழ் இல்லைன்னா பாயாசம் ரெடி.